ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு டியூட்டி எடுத்தாச்சுங்க. என்ன டியூட்டி எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இது ஓலாவில் தாங்க எடுத்திருக்கோம். ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் எடுத்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் வே ட்ராப்புங்க. வாலாஜா ட்ராப் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கோம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் காமிச்சிருந்தாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 கிலோமீட்டர் வருதுங்க. எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா வலசவாக்கம் விருகம் பக்கம் சென்டரில் பிக்கப்புங்க. அங்கே பிக்கப் பண்ணி வாலாஜாபேட், அதாவது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் வாலாஜா ட்ராப்புங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணி பேசிட்டோம் சார். கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டு இருக்கு சார் சொல்லியாச்சு. ஜம்மு கஸ்டமர் போய் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. எவ்வளோ நேரம் ஆகும் கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மினிட்ஸ் ஆகுங்க. 1.7 கிலோமீட்டர் இருக்குது. 6 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆகணும்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதா ஃபேமிலிஸ். எவ்வளோ அமௌண்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிடலாங்க. நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட் காமிச்சதுன்னு செக் பண்ணிடலாங்க. கரெக்டாக 2095 சம்திங் காமிச்சிருந்தாங்க. எவ்வளோ அமௌண்ட் காட்டுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துலாங்க. ஓலாவில் எவ்வளோ அமௌண்ட் காமிச்சிருக்காங்க. ஓலாவில் 100 கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியுதுங்களா? 2060ங்க. 100 கிலோமீட்டர். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் போட்டிருக்காங்க 2060 ருபீஸுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ராப் பண்ணும்போது கூட இல்லை கம்மியாகவும் வருங்க. சில டைம் கம்மியாக வரும், சில டைம் அதிகமாக வரும். உங்களுக்கு தெரியுதுங்களா? 100 கிலோமீட்டர் 2060 ருபீஸ் காமிச்சிருக்காங்க. 2060 ருபீஸ் காமிச்சிருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்மு போய்ட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ண வேண்டியதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிளேஸ் லொக்கேஷன் போயிட்டு சும்மா ஜம்மு வந்து ட்ரிப்பே மைனஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே சும்மா ட்ரிப்பே மைனஸ் பண்ணிட்டு சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண பறக்கணும் ஃபேமிலிஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்னு நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு தெரியணுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மைனஸ் பண்ணிப்போம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா லாங் போனாலும் சரி, லோக்கலில் பேக்கேஜ் ஓடனாலும் சரிங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி வச்சுப்போங்க. சம்டைம்ஸ் கிலோமீட்டர் கூட வரலாம், கம்மியாக வரலாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரிப்பு மைனஸ் பண்ணி வச்சுப்போம். அந்த மாதிரி நீங்களும் டியூட்டி எடுக்கிறீங்கன்னா ஒரு ஏ ட்ரிப் இல்லை பி ட்ரிப் ஏதாவது ஒரு ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி வச்சுருங்க. மைனஸ் பண்ணி ஒரு டியூட்டிக்கு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சின்ன சின்ன கணக்கு கிடைக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரிப்பு மைனஸ் பண்ணி ஓட்டுங்க. மைனஸ் பண்ணி ஓட்டுறது நம்ம அந்த டியூட்டிக்காக ஒரு ட்ரிப் மைனஸ் பண்ணுங்கள். இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுன்னு ஏ வச்சுக்கோங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு நம்ம இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைனஸ் பண்ணி வச்சுங்க. சம்டைம்ஸ் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கூட வந்துன்ற பட்சம் நம்ம டக்குனு உடனே இவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கு மேம், எக்ஸ்ட்ரா கூட வந்திருக்கு கிலோமீட்டர், அதனால் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கூட வந்திருக்கு அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி வச்சு ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிளேஸ் கிட்ட வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோங்க. 1 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ட்ராப் பண்ணுற பட்சத்தில் 2500 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் இந்த மாதிரி எடுக்கும்போது கிடைக்கும். ஆனால் பட் ஓலான்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு இவ்வளோ டேரிஃப் அப்படின்னு கணக்கு பண்ணி தருவாங்க. பட் கொஞ்சம் பீக்கில் ஏதாவது போட்டது நல்லா இருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பீக்கில் போடலிங்க, நார்மலாக தான் போட்டிருக்காங்க. சில டைம் பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 3500 கூட வருங்க. ஏன்னா நம்ம சில டைம் எடுத்திருக்கோம், அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு தெரியும். சில டைமில் கூட அமௌண்ட் வரும். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்திருக்கு. சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் எடுத்துட்டோம். ஏன்னா நம்ம வீடு அங்கே இருக்கிறனால பிரச்சனை இல்லைங்க. மிச்சப்படி நம்ம நார்மலாக போகணுன்ற பட்சத்தில் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைங்க. ஏன்னா நார்மலாக போகிற பட்சத்தில் கொஞ்சம் கூட வந்துச்சா பெட்டராக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் ஒரு பிளான் இருந்தால் கரெக்டாக நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க நம்ம வீட்டுக்கு. அவ்வளோதாங்க, வாலாஜாபேட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். அதனால் சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சுங்க. கஸ்டமர் லொக்கேஷன் வந்து 3 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிடுவோம். கஸ்டமர் கால் பண்ணி பேசினாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால் பொறுமையாக போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணிடலாம். கஸ்டமர் சரி ஓகே சார் வெயிட் பண்ணுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்மு பிக்கப் பண்ண வேண்டியது ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், அதுக்கு மேலே நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, லைக் ஒன்று தட்டிட்டு ஃபேமிலிஸ். நீங்கள் லைக் தட்டினா மேலும் நம்ம வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணி போட முடியும். அதனால் மறக்காமல் லைக் ஒரு தட்டிட்டு ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் கிட்ட வந்தாச்சுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் போய் கஸ்டமருக்கு ரீச் ஆகிடுவோம். ஆனால் பட் கஸ்டமர் கால் பண்ணிடணுங்க. கஸ்டமர் எப்படி கால் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி இங்கே கான்டாக்ட் மாதிரி காட்டும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சிம்பிள் காட்டுங்க. மொபைல் சிம்பிள் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் போயிடுங்க. கான்டாக்ட் நம்பர் போனோடனே கான்டாக்ட் நம்பர் கனெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கால் பண்ணணும் கஸ்டமருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இதுவாக இருக்குது சொன்னாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரோட் ஒர்க் நடக்குதா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் ரிங் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக கரெக்டாக ரிங் சவுண்ட் எதுவும் கேட்கலைங்க. பட் கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. கஸ்டமர்னா அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வர முடியாது சார், ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஒர்க் நடக்குது, நீங்கள் மெயின் ரோடு வந்துட்டு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகேங்க, கஸ்டமர் கால் ரீச் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ரிங் போகுது, பட் என்னன்னு தெரியலைங்க, ஒரு மாதிரி ரிங் போகுதுங்க. கரெக்டாக ரிங் போல் என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க. ஒரு மாதிரி ரிங் உங்களுக்கு கேட்கலாம், ஒரு விட்டு ரிங் போகுதுங்க. கட் ஆகிடுச்சிங்க ஆட்டோமேட்டிக்காக. கஸ்டமர் வந்து நம்ம நார்மல் காலும் பண்ண முடியாது. பட் கஸ்டமர் ஆல்ரெடி பண்ண நம்பர் இருக்கா, அது ஒரு நம்பர் இருக்குங்க கஸ்டமர் நம்பரு, அதை ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவோட நம்பர் தான், இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஓகேங்க, கஸ்டமர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவோடைய நம்பர் தாங்க. கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓகேங்க, ரிங் போதுங்க. நம்ம கால் பண்ண போக மாட்டேது, கஸ்டமர் கால் பண்ண நம்பருக்கு கால் பண்ணால் 2 போதுங்க. ஆனால் கஸ்டமர் ரீச் ஆகுமா தெரியல, பார்க்கலாங்க. ஓகே, கஸ்டமர் ரீச் ஆச்சு. ஹலோ, வந்தாச்சு சார், லொக்கேஷன் தான் சார் இருக்குது.
8501 சார். ஆமாம் சார் 8501. பேரிகார்டா சார்? அது தெரில சார், இது ஒரு செகண்ட் சார். கரெக்டாக 50 மீட்டர்ஸ் இருக்குது. இதோ பார்க்குறேன் சார். பேரிகார்டு தாண்டி வரணுங்களா? ஒன் செகண்ட் லைன்ல இருங்க சார். இதோ கிட்ட வந்து ஒரு செகண்ட் லைன்ல இருங்க சார், பார்க்குறேன். லைன்ல ஒரு செகண்ட் லைன்ல இருங்க சார். கிட்ட வந்துட்டேன். ஓ ஆமாம் சார், பேரிகார்டு இருக்கு. பேரிகார்டு சார் வர முடியுங்களா? ஓ ஓ ஓகே 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 சார். ஓகே உள்ள ஒர்க் நடக்குதோ? பார்த்துட்டீங்களா சார்? வண்டி பார்த்துட்டீங்களா? இங்கே ஏதோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடக்குது. ஓ ஓகே 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 சார். அதான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. லெஃப்டில் அப்பார்ட்மெண்ட் இருக்கு, பிளாக் லெஃப்டில். ஓ ஓகே 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 சார், பார்த்துட்டேன் சார். ஓகே சார் ஓகே சார். இங்கே வெயிட் பண்ணுறேன், வாங்க சார். ஓகே சார் வாங்க. ஓகே அது ரிவர்ஸ் வாங்க சார். ஓகே சார் ஓகே சார் வாங்க சார். தேங்க்யூ சார். ஓகே சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டாருங்க. கஸ்டமர் வெளியே வெயிட் பண்ணுறாரு. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதா ஃபேமிலிஸ். ஓகேங்க, கஸ்டமர் வந்துட்டார் வெளியே. கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே போக கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம வந்து ட்ரிப்பையோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிடலாங்க. ட்ரிப்பையோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃபேமிலிஸ், ட்ரிப்பையோ மைனஸ் பண்ணியாச்சு. கஸ்டமர் லொகேஷன் தான் இருக்கும். கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஓடிபி சார் 6716 இருக்கு சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி என்டர் பண்ணியாச்சுங்க. என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு மேப் ஆன் ஆயிடுச்சுங்க. மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓலாவில் இந்த மாதிரி ரஃப் மேப் காட்டுங்க. ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷன் காட்டும். நெக்ஸ்ட் கீழே நேவிகேஷன் கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் கனெக்ட் ஆகிடுங்க. கூகுள் மேப்பில் கனெக்ட் ஆகிடும் ஓலாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் காட்ட ஆரம்பிச்சிருங்க. கூகுள் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வருது, என்ன டைமிங், டு செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணி எப்படி எந்த லொகேஷன் போகிற மாதிரி காட்டுது, எந்த ரூட்டாக போகிற மாதிரி காட்டுது, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபாக செக் பண்ணிக்கணுங்க. எந்த ரூட்டு பூந்தமல்லி ரூட்டு காட்டுதுங்களா இல்லை இந்த சைடு ரூட்டு காட்டுறது செக் பண்ணி பார்த்துடும். சப்போஸ் நம்ம வேறு ரூட்டு காமிச்சா நம்ம பூந்தமல்லி ரூட்டு கிளிக் பண்ணி பூந்தமல்லி ரூட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்துக்கும் விருகம்பக்கம் சென்டராக இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ரோடு தாங்க பெட்டராக இருக்கும். அப்படி சும்மா கஸ்டமர் பிக்கப் பண்ண வந்தாச்சு. கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வானகரங்க. வானத்தில் வந்து ஃப்ரூட் ஷாப் நிற்க வச்சிருக்க கஸ்டமரை ஃப்ரூட்ஸ் கலெக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி சும்மா ஜம்மு பார்க்க வேண்டியதாங்க. இங்கே இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வாலாஜா சொல்லியிருக்காங்க. வாலாஜா வந்து பஸ் ஸ்டாண்ட் ட்ராப் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஃப்ரூட் ஷாப் நிற்க வச்சிருக்க கஸ்டமரை கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படி சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக வேண்டியப்படுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு வந்தாச்சுங்க. இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ½ hour பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட் நின்றுருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்ங்க, ஃபுல்லாக ஹெவி டிராஃபிக். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி பார்த்தீங்கன்னா அவுட்டரில் போயிட்டு இருக்குங்க, சிட்டி அவுட்டரில் போயிட்டு இருக்கனால எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக் இருந்ததுங்க. அப்படியே பொறுமையாக கொஞ்சமாக மூவ் பண்ணி டோல்கேட் கிட்ட வந்தாச்சு. டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக் தாங்க இருக்குது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெவி டிராஃபிக் எப்பவுமே இருக்குங்க. ஏன்னா இங்கே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடமா தாங்க இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளும் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆக முடியாது. அதனால் எல்லா வெஹிக்கிளும் ஒன்றா ஆகி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வரும்போது அதனால் டிராஃபிக் அதிகமாகுதுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஹெவியாக இருந்தது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் வந்தாச்சு ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் எக்ஸிட் ஆகிடுச்சு. சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம். 4 டயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன வெற்றி ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிப்பீங்க. என்ன டயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் டயர் தாங்க. அதனால் செகண்ட் ஹேண்ட் டயர்னே சொல்ல முடியாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% 80% வரைக்கும் வேறு லெவலில் இருக்குங்க டயர். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் நம்மளுடைய ஷாப் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போயிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போய் கண்டினியூ பண்ணுறாங்க. வந்து அப்படியே சும்மா ஜம்மு வந்தாச்சுங்க. இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சுவாசத்துறாங்க. சுவாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ கடை தாங்க நிற்கிருக்கோம். ஜம்மு வட்டி சாப்பிட்டு சும்மா ஜம்மு பறக்க வேண்டியதான். நம்ம செலவு வந்து டைம் வச்சுருக்கோம். நம்ம செலவு நிற்காச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 9 o'clock 9:21 ஆகுதுங்க. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு டீ சாப்பிட்டு நெக்ஸ்ட் போக வந்து பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு டீ சாப்பிட்டு வந்தாச்சுங்க. நம்ம எப்பவுமே மாமலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறுத்துவோங்க. இஞ்சி டீ கடைன்னு இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சுங்காசத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கும் வர வழியில் சென்டரில் வந்து லெஃப்ட் சைடு வருங்க. அதாவது நியூ ஹோட்டலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வரும். மசூதி பக்கத்துலேயே வருங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டீ சாப்பிட்டு நிறுத்துவோங்க. நல்லா இருக்குங்க, டீ சாப்பிடும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட் ரூமும் அவைலபிளாக கிடைக்குங்க. நமக்கு ரெஸ்ட் ரூமும் அவைலபிளாக கிடைக்கிற இடத்துல எப்பவுமே ஷாப்பில் நிறுத்துவோம். ஏன்னா பார்த்து நம்ம கூட கஸ்டமர் வருவாங்க. கஸ்டமர் நமக்கு ரெஸ்ட் ரூம் வசதி இருக்கிற மாதிரி தாங்க ஷாப் நிறுத்த முடியும். அதனால் நம்ம அந்த சைடுலேருந்து வேலூர்லேருந்து வர சரி நம்ம சென்னையிலேருந்து வேலூர் போகும்போது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறுத்துவோங்க. அங்கே நிறுத்தினா நமக்கு பெட்டராக இருக்கும். அதனால் அங்கே நிறுத்தி டீ சாப்பிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்துடுவோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக இருக்குங்க சாப்பிடவே.
டீ நல்லா இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு டீ சாப்பிட்டு வருவோம். அப்படியே சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜா தாங்க இருக்கும். வாலாஜா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன மாதிரி இல்லைங்க. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜா ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளைஓவர் வந்துச்சுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட் கிராஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் ஏறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் சர்வீஸ் ரோடு எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம ஃப்ளைஓவர் கிட்ட சர்வீஸ் ரோடில் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளைஓவர் வந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் முன்னாடி வந்து லெஃப்ட் வச்சுருக்காங்க. ரெண்டாவது ஃப்ளைஓவர் வருது. பட் ரெண்டாவது ஃப்ளைஓவர் கீழே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் லெஃப்ட் எடுத்துணுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் நம்ம போர்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் முன்னாடியே வந்து லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி இது மட்டும் தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த அம்புக்குறி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. மிச்சப்படி வாலாஜாலாம் போர்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் முன்னாடி நம்ம லெஃப்ட் எடுத்து கீழே போகிற மாதிரி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி அது மாதிரி இல்லை. இப்போ தாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு போர்டு வச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அந்த போர்டுலாம் வந்து புதுசாக வரவங்க தெரியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அடிக்கடி வந்து நம்ம வரதுனால நமக்கு தெரியுங்க. அதனால் சப்போஸ் வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளைஓவர் மாதிரி எடுத்துங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முன்னு உள்ளே போயிட்டு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுப்போ கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் ட்ராப் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓலா ஆப்புக்குள்ளே போயிடலாம். ஓலா ஆப்புக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்வைப் பண்ணி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடிபி கேட்குங்க. ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ட்ட வாங்கி ஓடிபி என்டர் பண்ணிடலாங்க. கஸ்டமர் ஓடிபி ஓடிபி வாங்கி என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் அமௌண்ட் காட்ட ஆரம்பிச்சிருங்க. அமௌண்ட்டு கியூஆர் கோட் மாதிரி காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அமௌண்ட் ஸ்டாரிங் கஸ்டமர் கொடுத்துடலாங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடும். ஓகே ஆயிடுச்சுங்க. சரி ஓகே கஸ்டமர் பேமெண்ட் ஆகி நெக்ஸ்ட் போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா வாலாஜா தாங்க. வாலாஜா போலீஸ் ஸ்டேஷன் தெருவுங்க. பார்த்தீங்கன்னா இந்த தெருவு வந்து பார்த்தீங்கன்னா கமல் தெரு சொல்லுவாங்க. அங்கே தான் கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருந்தோம் கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட ஓலா வாங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 2231 கஸ்டமர்கிட்ட வாங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம எவ்வளோ வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 2331ங்க. டோல்கேட் ஆட் ஆகலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு ஒரு 100 rupees டோல்கேட் வாங்கியிருந்தோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2331 வாங்கியிருந்தோங்க. நமக்கு எவ்வளோ ஓலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1916 rupees கொடுத்துருக்காங்க. 1960 rupees கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம ஓட்டின கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 98 கிலோமீட்டருங்க. கரெக்டாக 98 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். அப்படியே சும்மா ஜம்மு டியூட்டி முடிச்சாச்சு. கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:40 ஆகுதுங்க. கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:40 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிலோமீட்டருக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தாங்க. பரவாயில்லைங்க. நல்ல ஒரு அமௌண்ட், ஒரு பெட்டரான அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க. 100 கிலோமீட்டருக்கு 1900 டோல்கேட் இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் 2010 பக்கம் வருது. கூட ஒரு 400 வந்துச்சுன்னா நம்ம நார்மலாக ஓட்டுற மாதிரி வந்துருங்க. அப்போ நம்ம நார்மலாக ட்ராவல்ஸ் எடுத்து ட்ராப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்துருங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நமக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அமௌண்ட் கொஞ்சம் கூட வந்திருந்தால் பரவாயில்லைங்க. 100 கிலோமீட்டருக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 100 கிலோமீட்டர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 90 rupeesங்க. ஒரு கிலோமீட்டர் 90 rupees கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. 20 rupeesக்கு ₹1 கம்மியாக கொடுத்துருக்காங்க. 90 rupees கொடுத்துருக்காங்க. 90 rupees வந்து ஒரு நல்ல அமௌண்ட் தாங்க. இந்த மாதிரி லாங்லேயும் கொடுத்தா பெட்டராக இருக்குங்க. இப்போ சப்போஸ் இங்கேருந்து ஒரு பெங்களூர் போகிறோம், ஒரு 370 கிலோமீட்டர் வருது. அந்த மாதிரி பட்சத்தில் மதுரை போகிறோம், சென்னையிலேருந்து ஒரு மதுரை போகிறோம் 4 கிலோமீட்டர் வருது. அந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிலோமீட்டருக்கு 20 கணக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு 22 கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க. 22 கொடுத்தாங்கன்னா நம்ம போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரோம் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அது மாதிரி கொடுக்கலாம். ரெடி பண்ணுறாங்க போலுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த ரோட்லாம் வந்து. வாலாஜால தான் இருக்குன்னு பேர். ஆனால் பட் நம்ம இங்கே தான் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃப்ளைஓவர் ரெடி பண்ணுறாங்க போலுங்க. இங்கே ஃப்ளைஓவர்லாம் இல்லை இதுக்கு முன்னாடி. இப்போ ஃப்ளைஓவருக்காக எதை ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற சென்டரில் ஜேசிபிலாம் இருக்குங்க. தெரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவருக்காக எதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஃப்ளைஓவரா இல்லை நார்மலாக ஒரு இது மாதிரி வருதான்னு தெரியலிங்க. ஒரு இது மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டேப்பர் மாதிரி வரும்லங்க. அந்த ஸ்பீட் பிரேக் மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த டைப் கொடுக்குறாங்களான்னு டவுட்டாக இருக்குங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஒரு ஃப்ளைஓவர் கூட வர வாய்ப்பு இருக்குங்க. ஃப்ளைஓவர் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சிங்க. இது மாதிரி வேலூர் கூட இருந்தது. வேலூர் கூடலேருந்து 3 மாவட்டம் பிரிச்சிட்டாங்க. ஒரு மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், இன்னொரு மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை. அப்படின்னு வேலூர் 3 மாவட்டமாக பிரிஞ்சிருச்சு. வேலூர் 3 மாவட்டமாக பிரிஞ்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ராணிப்பேட்டை ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. ராணிப்பேட்டை ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ராணிப்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா வேறு வந்திருக்காங்க. டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா இது ஜாக்வார் அப்புறம் கம்பெனி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டைக்குள்ளே வருதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டி ஆகிட்டு இருக்குது. ராணிப்பேட்டை கொஞ்சம் நல்லா பெட்டராக வருங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய இது சிட்டியாக வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விசி மோட்டர் வந்தாச்சுங்க. விசி மோட்டர் வந்தாச்சு. என்ன வெற்றி வீட்டுக்கு கிளம்பலைன்னா இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குங்க. அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே தமிழ் வீட்டுக்கு கிளம்பிட்டு தான். சரி ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ ஏன் பண்ணிக்கிறேன். மறக்காமல் 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சைடு நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். இந்த வீடியோ ஏன் பண்ணிக்கிறேன். பாய்ங்க.